ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் இருக்குதுனாக்கா நம்ம ஸ்கின் நம்ம ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீம் இது பண்ணாலும் சில ஸ்கின்னுங்களுக்கு செட் ஆகுறதில்ல. அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்காது, ஒரு க்ளோனஸ் கொடுக்காது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு நான் பாண்ட்ஸில் இந்த மாதிரி இது 20 ரூபாய் தான். மீடியம் சைஸு, இதில் பெரிய சைஸு கூட வருது. இதில் இந்த டப்பா என்ன மாதிரி கலரில் இருக்குது அதே கலரில் தான் இது உள்ளே இருக்கும். பாண்ட்ஸில் ஜெல்லு. இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டு நான் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நாள் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா ஒரு ஸ்கின்னு நல்லா ஒரு பிரைட் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது எந்த அளவுக்கு வேணும் அவ்வளோ கொஞ்சமாக எடுத்துன்னு இதில் கஸ்தூரி மஞ்சள், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் உங்கள் கை கால் உடம்பு பூரா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் எழுந்துச்சி நார்மலாக குளிக்கலாம். இல்லாட்டினா கை கால் அப்படியே நம்ம நார்மல் வாஷ் பண்ணுற மாதிரியே சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். முகமும் அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ண பிறகு முகத்தை கழுவுன பிறகு உங்கள் முகத்தை எவ்வளோ நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாலும் மெயின் இது ரொம்ப இந்த சம்மர் சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் சீசனில் நம்ம வேறு எதுவும் ஜெல்லோ இல்லை லோஷனு எதுவுமே யூஸ் பண்ணாத இந்த மாதிரி பாண்ட்ஸு ஜெல்லு இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் பண்ண பிறகு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு கை கால் அப்ளை பண்ணிட்டு நைட்டில் காலையில் எழுந்துச்சி முகத்து வாஷம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வெயில் டைமில் நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கூட முகத்தை கழுவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்து முகத்தை மறுபடியும் நம்ம கழுவுனோம்னா அந்த எரிச்சல் கூட நம்ம முகத்தில் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு வெளியே போயிட்டு வந்து முகம்லாம் அப்படி எரிச்சல் கொடுக்கும், எப்போ போய் குளிக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் முகத்தை கழுவுங்கள. அந்த மாதிரி நம்ம குளிக்கணும்னு தோணாது. அந்த அளவுக்கு ஸ்கின்னு நல்லா ஒரு எரிச்சல் இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்னஸ் ஒரு க்ளோனஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இது நான் யூஸ் பண்ணுறேன்னாக்கா நைட்டில் எங்கள் வீட்டில் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. இருந்தாலும் இது ஒரு ஜெல்லு மாதிரி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா ஒரு ஸ்கின்னு பிரைட்டாக க்ளோ பண்ணால். அது இல்லாமல் இதில் குங்குமப்பூ நல்லா ஒரிஜினல் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது வாங்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இது ஒரு 2 நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும் க்ரீமு. இந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான், ரொம்ப வராது. பாருங்கள், இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வேறு நைட்டில் ஸ்கின்னுக்கு, அதாவது முகத்துக்கும் கழுத்துக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம். இதுவே நம்ம கை கால் முகெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பாண்ட்ஸ் ஜெல்லு கேட்டால இந்த மெடிக்கல்ஸில் எல்லாம் கொடுக்குவாங்க, மெடிக்கல் ஸ்டோரில். இதில் வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுறதே வேண்டாம். இது நம்ம போட்டாலும் மஞ்சள் போட்ட மாதிரி முகத்துக்கு தெரியாது. அது இல்லாமல் நம்ம ஏதோ லோஷன் போட்டது கூட தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி போட்ட மாதிரியே தெரியாது. ஏதோ நம்ம ஒரு ஆயில் முகத்துக்கு தடவிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் தெரியும். அந்த அளவுக்கு பாருங்கள். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தேவையில்லைனாக்கா
நல்லா முகம் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னாக்கா, ஏன்னா கஸ்தூரி மஞ்சளில் அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ்ஸு இது பண்ணாது. மீடியமாக, ஏன்னா சில பேருக்கு மஞ்சள் பிடிக்காது. அந்த மஞ்சள் பிடிக்காத வெறும் லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரியணும் அவங்க கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் மஞ்சளில் முகத்தில் தெரியணுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஆச்சி மஞ்சள் பொடி இருக்குல்ல அது யூஸ் பண்ணலாம். இல்லை கோபுரம் மஞ்சள் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ இதில் அவ்வளோ தெரியல, லைட்டாக தெரியுது எல்லோ கலரு. போட்ட மாதிரியே தெரில பாருங்கள். இந்த மாதிரி நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபுல் கை கால் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி கழுவி பாருங்களேன், உங்கள் முகத்தை நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த வெயில் சீசனுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. வெளியே போயிட்டு வந்து நம்ம காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கிளம்பும் போது நார்மல் முகத்தை கழுவிட்டு எந்த மேக்கப் இல்லாமல் இது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு வரலாம். நல்லா ஒரு முக எரிச்சல் இருக்காது. நம்ம போயிட்டு வர வரைக்கும் திரும்பி நம்ம முகத்தை கழுவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லோஷன் போடுற மாதிரி இல்லை ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அது இல்லாமல் நைட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா ரிசல்ட்டாக கிடைக்கிது. அதனால தான் இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுல, ஏன்னா அதனால் என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான். சும்மா ஏதோ ஒன்று கெச்சிச்சு ஏதோ ஒன்று செஞ்சு இது பண்ணலாம் அப்படின்ல, அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அதனால இது இப்போது ஒரு 15 நாள் இல்லை 1 மாதம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்குது. அப்போ இது ஷேர் பண்ணலாமா, இது நல்லா இருக்கும், மற்றவங்களே இது ட்ரை பண்ணி பார்க்குவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், போட்ட மாதிரியே தெரியாது. சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ இது வேறு நைட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு இது பண்ணேன். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் முகத்திலே தெரியக்கூடாதுன்றவங்க கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மளிகை கடையில் கிடைக்கும் கஸ்தூரி இது மஞ்சள். அப்படி இல்லை மஞ்சள் நம்மளுக்கு தெரியணும் முகத்தில் கல்லேஞ்சி நல்லா பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும்னாக்கா நீங்கள் ஆச்சி மஞ்சள் பொடி இல்லை கட்டினா கோபுரம் மஞ்சள் அது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். காலைல ஏஞ்சிருந்தா நீங்களே வெறும் முகத்தை கழிட்டு எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் நீங்கள் அப்படியே கிளம்பலாம். ஆஃபீஸ்க்கு சரி எங்கே இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.